ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துகளையும் கொண்டு வருகிறேன். ஆற்றல் உங்களை அமிர்தமாய் ஆசீர்வதிப்பாராக. பாடலுக்கு கொடுத்த ஜோன் சொல்கிறேன். நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வந்துட்டு ஒவ்வொரு தேவன் ஆசீர்வாதத்தை நடத்துவார்கள். இல்லையா சின்ன போரஸ் பாடலையே கிடைக்கல. அந்த போரஸை டெய்லியும் உங்கள் தலைமையில கை வச்சு பாடிட்டு வெளியே போகும். இது இல்லையா சின்ன போரஸ் தான். அவர் ரத்துக்குள்ளாக நம்ம ஒப்படைத்திருப்பார். தினமும் தலைமையில கை வச்சு அந்த போரஸை சின்ன ஒரு பாடலை எப்பயுமே பாடிட்டு போவோம். அழுவியா குடும்பம் முடிஞ்ச பிறகு அந்த போரஸை பாடி முடியும். அவர் ரத்தம் தான் நம்ம பாதுகாப்பு. அழுவியா கொள்ளைகள் காலங்கள் ஆபத்துகள் பிரச்சனை போராட்டங்கள் ரத்தத்துக்குள்ளாக தினமும் ஒப்படைக்கும் பொழுது அந்த ரத்தம் போய் பாதுகாப்பு. அழுவியா பாருங்க உங்களை பாருங்க பாருங்க எல்லாம் பிடிச்ச அது விசுவாச அறிக்கை. நான் சொல்றது விசுவாச அறிக்கை. அதனால ஆண்டவரை பாதுகாத்து கொள்வார்கள். கல்வியா ஆண்டவர் வார்த்தைகள் கடந்து சொல்லும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் சில காரியங்களோடு பேசினால் ஒரு மத்தியில் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1 நீங்க வாசித்தீங்கன்னா 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது முக்கியமான ஒரு காரியம். அந்த 1ஆம் வசனத்துல 13ஆம் வசனம் வரைக்கும் முக்கியமான காரியம் இருக்கும். என்னன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜபத்தை போதிக்கிற ஒரு பகுதி. நிறையா நம்ம பாடல்களுக்காகவே அது பாருங்கள் சொல்றோம் இல்லையா, அதை போதிக்கிற ஒரு பகுதியாக அது இருக்கிறது. இதை வாசித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே நேரடியாக சீசரில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஜபமா இருக்கிறபடினாலே அது ஒரு ஜபம் எப்படி இருக்க வேண்டும் அல்லது நாம் எவ்வாறாக ஜெபிக்க வேண்டும், எதின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க வேண்டும், ஜபத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, எப்படி ஜெபித்தால் தேவன் கேட்கிறார் என்று சொல்லி பல காரியங்கள் அதில் அடங்கியிருக்கிறத பார்க்க. ஏன்னா ஜபம் என்பது ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம். ஜபம் என்பது வல்லமையான ஒரு ஆயுதம். ஜபம் என்பது வல்லமையான ஆயுதம். ஆண்டவரோடு பேசுகிற, ஆண்டவருடைய சித்தத்தில் காரியங்களை பெற்றுக் கொள்கிற ஒரு ஆயுதமாய் வைத்திருக்கும். வல்லமையா விசுவாசம் உள்ள ஜபம். அதை எடுக்க முடியாது, அதை மாற்ற முடியாது. விசுவாசம் உள்ள ஜபம். வல்லமையா எந்த ஜபம் செய்தாலும் அது விசுவாசமாய் செய்தார். அது ஒரு பகுதி, அது வேற பகுதி. ஆனா இங்கே லூக்கா 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சில காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஜபம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். முதல் வசனத்தை வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜபம் பண்ணி முடித்த பின்பு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் ஜெபிக்கணுமா, கண்டிப்பா ஜெபிக்கணுமா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவிற்கு வந்தவர், அவர் கடவுளா இருக்கிறாரு, உலக மனுஷனா வாழ்ந்தாரு. அந்த மனுஷனா வாழ்ந்த சமயத்துல மனுஷன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ இறைவனுக்கு, கடவுளுக்கு, அதையெல்லாம் அவர் தவறாமல் செய்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணும்படி தனியாக இடத்துக்கு போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் பிதாவோடு ஜபத்திலே நேரங்களை செலவிட்டார் என்று நமக்கு தெரியும், வாசிக்கிறோம். அதனால நான் ஜெபிக்கணுமா அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பா ஜெபித்தாகணும். ஏனென்றால் நம்முடைய கடவுளாகிய கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா.
அவன் ஜெபத்துக்கு நேரத்தை வைத்திருக்கிறார், ஜெபத்துக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், ஜெபத்துக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதனால நாமும் எந்த வகையிலும் அதற்கான ஒரு நேரத்தையும் அதற்கான ஒரு சூழ்நிலையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு இல்ல, எங்க ஜெபிக்கிறோம் இல்ல, ஆனால் ஜெபம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது. ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கடவுளுக்கு லாபம் இல்ல, அது நமக்கு லாபமா இருக்கிறது. அல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆண்டவரோடு பேசுவதற்கு அது ஒரு கருவியா இருக்கிறது. ஆண்டவரோடு காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கான கருவியா அது இருக்கிறபடினாலே கண்டிப்பா நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சுட்டு போற டைம் இல்ல, சீக்கிரமா சொல்லி முடிச்சுட்டு போறேன். சோ அதனால ஆண்டவர் ஜெபித்தார். அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு தனி ஜெப அறை இல்ல, அதனால ஜெபிக்க முடியல, அதுக்கு வேலை அதிகமா இருக்கு, ஜெபிக்க அதெல்லாம் இல்ல. ஏதோ ஒரு வகையில ஒரு நேரத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில ஒரு நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பல வேலையில படுத்துதான் ஜெபம் பண்றேன், பல வேலைகள். அதனால எப்படி ஜெபிக்கிறோம் முக்கியம் இல்ல, ஜெபித்தாக வேண்டும். அல்லேலூயா. ஏதோ சூழ்நிலை நமக்கு கிடைக்கப்பட்ட சூழ்நிலை, கிடைக்கப்பட்ட தருணங்களில நாம் ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். டிராவல் பண்ணும்போது ஜெபிக்கலாம், சமையல் செய்யும் போது ஜெபிக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும்போது ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அதனாலே அப்படிப்பட்ட காரியங்களிலே ஜெபிக்கிறவங்களா இருக்கு. சரி, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? முதல்ல வாசிக்க, அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தை எங்களுக்காகவே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. முதல்ல அவரை நம்ம ஜபத்துல அட்ரஸ் பண்றது, யாருக்கு ஜெபம் பண்றோம், யார்கிட்ட ஜெபம் பண்றோம் இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கடவுளாகிய நம்முடைய தகப்பன் இடத்துல ஜெபிக்கிறோம் என்பதை மறந்து போவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது முக்கியமான ஒரு காலம். பக்தர்களாய் அல்ல, நாம் அவரிடத்திலே ஒரு தகப்பன் முறையிலே, பிள்ளை என்ற முறையிலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அந்த உறவை தான் இங்க ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து விரும்புகிறார். அது கடவுள் தான் இல்ல, உண்மைதான். ஆனால் அவர் என்னுடைய தகப்பன் என்பதை, உங்களுடைய தகப்பன் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கடவுள் என்கிறதுனாலே ஜபத்துக்கு அது தடையா இருக்கக்கூடாது இல்லையா? என்ன பண்ணுவோம், கடவுள்னா நம்ம வாசிக்கிற வெளியே இருந்து நம்ம பாவிய ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஏறிட்டு துணியாம நம்ம கீழே குனிந்து, ஆண்டவரே பாவியாக மனுஷன், பாவியாக என்னை கண்ணூக்கி பாரும் அப்படின்னு ஜெபிக்கிறான் இல்லையா? அது நல்ல ஜபம் தான், இல்லை சொல்லல. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஜபம் தகப்பனாகிய கடவுள் இடத்துல ஜெபிக்கிற பிள்ளையார் ஜபம் பண்ணுகிற ஒரு ஜபம். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் கடவுளா இருக்கிறாரு. அவர் கடவுள் தான், இல்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் என் தகப்பனா இருக்கிறார். என் தகப்பனிடத்துக்கு நான் செல்லுகிறேன். அல்லேலூயா. என் தகப்பனிடத்திலே நான் பேசுகிறேன் ஜபத்தின் மூலமாக அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் கொண்டு வரப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடவுள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு கேப் கொடுத்தா நீங்க உணர முடியும். பழைய பாட்டு விசுவாசிகள், பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஆண்டவரே தூளும் சாப்பிடலாம் அங்கே உங்களோடு பேச அப்படின்னு ஜெபம் பண்றான். என்ன காரணம்? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு ஸ்லாக்கியம், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு ஸ்லாக்கியத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1 வாசிக்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளையாக முடியல, ஆனால் நீங்களும் நானும் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டு, அவர் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டு, அவர் ரத்தத்தினாலே நாம் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தகப்பனிடத்துல நாம் பேசும்படியாக ஜபத்தை உபயோகப்படுது. அல்லேலூயா. அப்படி நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு நெருங்கிய உறவு ஒருவரை நாம் உணர முடியும். இன்னும் சொல்லப்போனா நம் பக்தர்களால் ஜெபிக்கிற ஜபத்தை விட பிள்ளையால் ஜெபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். அல்லேலூயா. பிள்ளையால் ஜெபிக்கிற ஜபம் கடவுள் தான், இல்லைன்னு சொல்ல, கடவுள் தான். அவர் மாசற்றவர், பரிசுத்தமானவர், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நமக்காக நம் தகப்பனாய் மாறி போனார். அல்லேலூயா. நம் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம்.
ஆண்டவருடைய சமூகத்துல நாம் உரிமையாய் போய் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்துல நமக்கு தேவைகளுக்காக நம்ம அவரோடு உறவாடும்படியாக ஜெபத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இரண்டாவது பாருங்க, அது உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம போய் உதவி கேட்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களை நம்ம புகழ்வோம் இல்லையா? அவங்க குறித்த நல்ல காரியங்களை நம்ம சொல்லுவோம், அவங்க குறித்த நல்ல காரியங்களை நம்ம பேசுவோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நம்ம தேவைகளை சொல்லுவோம். அதனால நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தகப்பனை புகழ்வது. அல்லேலூயா. எந்த தகப்பனும் தன் பிள்ளை புகழ்வதை அவன் விரும்புவான். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் பிள்ளை தன்னை புகழ்கிறத, தன்னை மகிமைப்படுத்துகிறத, தன் அப்பாவை மேன்மைப்படுத்துகிறத எந்த பிள்ளையும் விரும்புவான். அல்லேலூயா. எந்த தகப்பனும் விரும்புவான். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தை போடும்போது ஆண்டவரை நாம் புகழ்வது, ஆண்டவரை சாதாரண வார்த்தையில் சொன்னா ஆண்டவரை புரிஞ்சுவதும், ஆண்டவரை உயர்த்துவதும். உங்களை மாதிரி இல்ல டாடி, நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் ஹீரோ இல்லையா? பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா? அவன் ஹீரோவா தான் இருப்பாரு, ஆனா ஹீரோ நீங்க தான் டாடி, நீங்க தான் பெஸ்ட் இல்லையா? அப்படின்னா நீங்க தான் எல்லாமே, நீங்க உங்களை மாதிரி இல்ல டாடி, நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்றதுதான் தகப்பன் விரும்புகிறார். அதேதான் கடவுளாகிய தகப்பன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டோட பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க தான் எல்லாம், நீங்க தான் ரொம்ப பெஸ்ட்ப்பா, இந்த உலகத்திலே நீங்க தான் பெஸ்ட், உலகத்திலே நீங்க தான் உயர்ந்தவர், இந்த உலகத்திலே நீங்க தான் சிறந்தவர், நீங்க தான் உலகத்திலே அழகானவர் அப்படின்னு புகழ்கிறதை கடவுள் விரும்புகிறார். ஜபத்துல நம்ம செய்யணும். தேவைகளை நேரம் போனாலும் லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் எனக்கு தேவை அப்படி இல்லை. இந்த மாணவர் சமூகத்துல அவரை புகழ்வதற்காக ஜபத்தை உபயோகப்படுத்துறாங்க. அல்லேலூயா. அவரை புரிஞ்சுவதற்காக, அவரை மேன்மைப்படுத்துவதற்காக நம் ஜபத்தை உபயோகப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதனால அவரை கொஞ்சுவதுதான் ஜபம். அவரை கொஞ்சுவது, அவரை உயர்த்துவதுதான் ஜபம். சாதாரணமா ஆண்டவர் சமூகத்தை வந்திருக்கேன், எனக்காக இல்லப்பா, எனக்கு எந்த தேவையும் இல்லை, சும்மா ஜஸ்ட் உங்களை கொஞ்சத்துக்காக வந்திருக்கேன். அல்லேலூயா. உங்களை உயர்த்ததுக்காக வந்திருக்கேன், உங்களை உயர்த்ததுக்காக வந்திருக்கேன். என் தம்பி எங்க அப்பா கொஞ்சம் எங்க அப்பா கேட்பாரு, எதுக்காக வந்து என்ன தேவை, எதுக்காக வந்துருக்கோ, என்ன வேணும் வந்து என் ரூம் இருக்கு இல்ல. அப்ப கடவுள் அப்படி கேட்கிறாரு, அப்படி கேட்கிறாரு, எதுக்காக வந்தப்பா, சும்மா உங்களை பார்த்துட்டு போறேன், சும்மா உங்களை அப்படியும் சொல்லிட்டு போறேன், உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றேன், உங்களை நான் உயர்த்துறேன், அவ்வளவு அதுக்காக வந்து போறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உறவை தான் அவங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்காக மட்டுமல்ல, அவரை புரிஞ்சுவதற்காக, உயர்த்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக, நம்முடைய நேசத்தை அவர்கிட்ட சொல்வதற்காக, அதற்காக தான் ஜெபம் உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்படி வார்த்தை வாங்க. அப்புறம் அப்படி படிங்க, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அந்த ராஜ்யம் இதுதான் நம்முடைய நோக்கம் எல்லாம் அதுவாக இருக்கணும். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுங்களா இருக்கணும்? அவருடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் வரும்பொழுது அவர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்த மைண்ட் செட்டோட தான் நம்ம எப்பயுமே ஜெபிக்கணும். அல்லேலூயா. இதுக்காக எப்பயுமே ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் நீங்கி அவருடைய ராஜ்யம், சமாதானம் உள்ள ஒரு ராஜ்யம், சந்தோஷம் உள்ள ஒரு ராஜ்யம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம், அவர் அரசாளுகிற ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் கொண்டு போகப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம், அந்த வார்த்தை, அந்த எண்ணத்தோடு ஜபத்திலே உள்ளே நுழைய வேண்டும். அல்லேலூயா. ஏன்னு சொன்ன பவுல் சொல்கிறாரு, இந்த உலகம் ஒரு டெம்பரரியான உலகத்தை கொண்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் டெம்பரரி தான். அதுக்காக இந்த உலகத்தை வெறுக்கணும்னு நான் சொல்லல, இந்த உலகத்தை வெறுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இந்த உலகத்தை இருக்கிற வரையில், ஆனால் என்னுடைய எண்ணம் எல்லாம், என்னுடைய சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து வருகையில அவர் ஸ்தாபிக்கப்பட போகிறது அந்த ராஜ்யத்துக்கு தான். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துல நானும் ஒரு பங்கா இருக்கணும், அந்த ராஜ்யத்துல என் குடும்பம் ஒரு பங்கா இருக்கணும், ராஜ்யத்துல உலகத்துல எல்லா மக்களும் பங்கா இருக்கணும். அப்படி யோசிக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம் மக்கள் பக்கத்தில் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் இந்த பிள்ளை சேர்க்கப்பட வேண்டும், ராஜ்யத்தில் இந்த மகன் சேர்க்கப்பட வேண்டும், ராஜ்யத்தில் இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் சேர்க்கப்பட வேண்டும். அப்பதான் தேசத்துக்காக ஜெபிக்கிற எண்ணம் வரும். அல்லேலூயா. ஏதோ நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம வாழ்ந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்லா ஜாலியா இருக்கிறோம், நம்ம சொத்து சேர்க்கிறோம், பணம் சேர்க்கிறோம், அவ்வளவுதான். அப்படி இல்லை. நம்ம சிந்தனை எல்லாம் நம் ஜபத்துல நுழையும் போது, ஆண்டவரே இது இல்ல,
உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் அப்பா. அந்த ராஜ்யம் வருவதற்கு நான் ஆண்டவரே என்னால் முயன்ற வரையில் மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க, மற்றவர்கள் ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்கு எனக்கு கொடுத்து இந்த ஜெபம் கண்டிப்பாக இருக்கிறது. அது குறிப்பாக சொல்லப்பட வேண்டும். இந்த கொள்ளையுடைய காலங்களில் அநேக ஆத்துமாக்களை பிசாசானவர்கள் எடுத்துக்கொண்டு அநேக ஆத்துமாக்கள் அநாசியமா ரொம்ப சீப்பா இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்போது அது எண்ணம் வரும், ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. நம்ம எண்ணம் எல்லாம் ஆண்டவரே ஒரு நாள் நீங்க வருவீங்க, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது ஒரு ஆத்மா வீணாய் போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆத்மா வீணாய் இந்த எண்ணம் ஜபத்தில் நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜப எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். அடுத்து சித்தம் பரமண்டல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அவருடைய சித்தத்தை உணர்கிற, அவர் சித்தத்தை அறிந்து கொள்கிற ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்கப்பட வேண்டும். பல வேளைகளில விடாப்புடியா ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம், நம்முடைய சித்தத்துக்கு இது நடந்தே ஆகணும், எனக்கு தெரியாது அவ்வளவுதான். பல நம்ம அப்பா கிட்டே அம்மா கிட்ட சொல்லுவோம் இல்லையா, பிள்ளைங்க அப்படி சொல்லுவோம், இது எனக்கு தேவை, இது கண்டிப்பா இது இல்ல, இது முடியாது, நீ கண்டிப்பா வாங்கி கொடுத்தே தான் என்ன பண்ணணும். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியும் அது இல்ல, அது செட் ஆகாது, அல்லது அது 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 இப்போதைக்கு அதுக்கு தேவை இல்லை. அல்லையா, இப்போதைக்கு அது அவனுக்கு தேவைப்படல. அல்லையா, தேவைப்படல. ஆனால் விடாமுடியாத ஒரு காரியத்தை அவருடைய சித்தம் இல்லாமல் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பல வேளைகள் அது நடந்தது, விடாமுடியாக நமக்கு தேவை என்பதற்காக அல்லது நம்முடைய ஆசைக்காக நாம் பலவிதமான காரியங்களை கேட்கிறோம். அல்லேலூயா. ஆசைப்படுவது தப்பு, ஆசைப்படலாம், வீடு வேணும், அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத ஒரு பிடிவாத குணத்தோடு நாம் ஜெபத்துல இருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்முடைய சொந்தப்பட்ட காரணத்துக்காக ஆண்டவர் சொல்றார், அவருடைய சித்தம் அவர்களுக்கு செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் நமக்கு ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டு அவருடைய சித்தம் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம், அவருடைய திட்டம் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம திட்டம் அல்ல, நம்முடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் வாழ்க்கை நிறைவேறுவதற்காக ஜெபத்தில் ஒப்படைக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் அப்பா, என்னுடைய ஆசை இதுதான், ஆனால் உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்படைக்கிறேன். ஆபரகாம் பிள்ளையை கேட்டா, ஆண்டவரே எனக்கு பிள்ளையை கொடுங்க அப்படின்னு ஆசையா கேட்டா, ஆண்டவர் பல வருஷங்கள் கழிச்சு ஆண்டவர் ஈசாக்கு கொடுக்கிறாரு. திடீர்னு சொல்றாரு, எப்ப ஈசாக்கு பலி கொடு. அப்ப நினைச்சிருப்பான், நம்ம நினைச்சிருப்போம், ஆசைப்பட்டு கேட்டது. ஆனால் ஆபரகாம் வசனம் சொல்லுது, அதிகாலையில் அவங்க இருந்து யாரும் ஒரு வார்த்தை பேசாம கட்டைகளை அடுக்கி பிள்ளையாளனை கூட்டு மலைகிறார். நம்முடைய சித்தத்தை விட, நம்முடைய ஆசையை விட, நம்முடைய திட்டத்தை விட ஆண்டவர் நமக்கு குடும்பத்துக்கு பிள்ளைக்கு இருக்கிற சித்தமும் ஆசையும் திட்டமும் மிக ஆசீர்வாதமாயிருக்கும். மிக ஆசீர்வாதமாக ஆண்டவருக்கு தெரியும் எது நன்மை என்று சொல், ஆண்டவருக்கு தெரியும் எது நன்மை என்று சொல். அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட அந்த எண்ணத்துக்குள்ளாக நாம் வர வேண்டியது மிக அவசியமா இருக்கு. ஆனா அதற்காக தான் பல வேளைகள் நமக்கு ஒரு அதே நம்ம பிடிவாதமா இருக்கிறதுனால அவர் அமைதியா இருக்கிறார். பல வேளைகள் நம்ம ரொம்ப பிடிவாதமா இருக்கிறார், என்ன செய்யலாம் இல்ல ஒரே வாட்டி ஆண்டவர் உங்களுடைய சித்தம் இல்ல, என்னுடைய ஆசையெல்லாம் நான் விட்டு நட்டோம், என் திட்டத்தெல்லாம் நான் விட்டுட்டேன், உங்களுடைய திட்டம் உங்களுடைய சித்தம், என் பிள்ளையை கொடுத்தது, என் குடும்பத்துக்கு. அல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில கொடுத்தார். அல்லேலூயா. மிகப்பெரிய ஆசீர்வாதம், அது எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. எதையும் பிடித்து வைத்திருக்கிற வரையில் ஆசீர்வாதம் இல்லை. எதையும் இது ஒரு காரியத்தை குறித்து வைராக்கியமா இருக்கிற வரையில் எந்த மாற்றம் நடைபெறாது, ஆண்டோட ஆசீர்வாதம் வராது. ஆனால் ஒன்று மாற்றம் ஆண்டு சம்பந்தத்துடைய சித்தங்களை எடுத்து சொல்லி பாருங்க, ஆண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்கள் வராது. அல்லேலூயா. இதுவரையும் நான் சொன்னேன், ஓப்பனா சொல்றேன், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, எனக்கு எந்த சித்தமும் கிடையாது. ஆசை இருக்குது, ஆனால் எந்த காலத்துக்கு கூட என்னுடைய ஆசை அவருடைய சித்தத்தை மீண்டதாக இருக்கவே இருக்காது.
எக்ஸாம்பிள் சொல்லணும். எனக்கு பெண் குழந்தை ரொம்ப பிடிக்கும். பெண் குழந்தை ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே ஆண் பிள்ளைங்க. ஒரு நாள் கூட நான் சோறு போனது இல்லை. ஒரு நாள் கூட ஆண்டவரே ஏன் கேட்கறது இல்லை. யாசகரா இருக்கலாம், ஆனா அவருடைய சித்தம் அவருடைய சித்தம் நன்மையோட இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்றது புரியுது உங்களுக்கு? நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு நாள் சோறு போனது கிடையாது. ஒரு நாள் ஆண்டவரே சொல்ல போன பெண் பிள்ளை பிறந்தா பேர் கூட யோசிச்சுதான் இல்லை. அது பேர் கூட இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே என்னுடைய ஆசை, என்னோட திட்டம் அதெல்லாம் இல்லை. உங்களுடைய திட்டம், உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கைக்கு நன்மை பயன். அல்லேலூயா. அது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நன்மை பயக்கின்றது ஒரு காரணம். ஆண்டவருடைய திட்டத்துக்காக உங்கள் ஆசை எவ்வளவு பெரிய ஆசையா இருந்தாலும் அதை இடித்து தள்ளுங்கள் என்பதை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்துக்காக உங்களுடைய திட்டத்தை இடித்து தூள் தூளாய் போடுவது தவறு என்று சொன்னார். அவருடைய திட்டம் ஆசீர்வாதமானது சொன்னார். அல்லேலூயா. அடுத்த அப்படியே வாசிக்க பார்ப்போம். வாசிங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுங்களா? அன்றென்று வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. நமக்கு என்ன தேவையோ அதை பர்டிகுலரா ஆண்டவர் சமூகத்துல ஜெபத்துல கேட்கிறோம். அல்லேலூயா. என்ன தேவை ஸ்பெசிபிக், அது எனக்கு தேவை, அதை ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா சொல்லியா. அல்லேலூயா. நான் சொல்றது முன்னாடி சொல்றதுக்கு இருக்கும் எந்த ஒரு வேறுபாடு இல்லை. முன்னாடி வந்து பிடிவாதம் வந்து பேசுறேன். இப்போ நம்ம தேவையில்லை. தேவை அவன் தேவை அறிந்திருக்கிற வசனம் சொல்றது உங்களுக்கு இன்னொரு தேவை என்பதை ஒரு பரமப்பிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவைக்கும் ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீருக்கும் வாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடவுள் ஆசைகளை ஆசீர்வதிக்கிறார். பல வேலையை நம்ம ஆசைப்படும் போது அதை செய்திருக்கிறார். ஆனால் பிடிவாதத்தை பற்றி நான் வாசிக்கிறேன். பிடிவாதத்தை பற்றி பேசுறேன். பிடிவாதமான ஆசை வேண்டாம். ஆசைப்படலாம். உங்களை ஆண்டவர் ஆசை நிறைவேற்றி கொடுப்பார். எந்த ஒரு பிரச்சனையும். ஆனால் இங்கே நான் சொல்ல வருவது தேவைக்காக ஜெபிப்பது. தேவைக்காக ஜெபிப்பது. ஆண்டவரே இன்றைக்கு என்னை போஷியும், இன்றைக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும், இன்றைக்கு என் தேவைகளை சந்தி. இதை விட பெரிய ஜபம் வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு என் தேவையை சந்தி, இன்றைக்கு என் குடும்பத்தை போஷியும், இன்றைக்கு என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அவ்வளவுதான். இதை விட வேற என்ன பெரிய ஜபம் இருக்கும்? அதே மாதிரி நாளைக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் தேவையை சந்தியும், இன்றைக்கு என்னை போஷியும், இன்றைக்கு என்னை பாதுகாக்கும். இதை விட பெரிய ஜபம் இருக்கும். இதைதான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். அல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் அன்றன்றுள்ள அப்பத்தை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்காக சேர்த்து வைப்பது தவறு என்று சொல்லல, பணத்தை சேர்ப்பது தவறு என்று சொல்லல, சொத்து சேர்ப்பது தவறு என்று நான் சொல்லல. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்றன்றுள்ள தேவைக்காக வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அன்றுள்ள தேவைக்காக பிதாவுடைய கரத்தை எதிர்பார்த்து வாழ்கிற அதுதான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம் வாழ்க்கை. அதான் விசுவாசம். நான் கேட்டுக் கொடுத்த தேவ ஜனமே நம்முடைய தேவைக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்புறம் என்னது? என் பாவங்களை எடுக்க பண்ணியும் நல்ல கவனி. இது முக்கியமான ஒரு விஷயம். மற்றவர்களை மன்னிக்காம நாம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நம்முடைய ஜபம் கேட்கப்படாது. அது ஒரு புரிந்து. நாம் மற்றவர்களை மன்னிக்காம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ஜபங்கள் கேட்கப்படாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம் மற்றவர்களை மன்னிக்கிறது. அவங்க என்ன மன்னிக்கிறாங்களோ ரெண்டாவது. ஆனால் அதை பத்தி பேசவே இல்லை. கடவுள் அதை பத்தி பேசவே இல்லை. அவன் மன்னிக்க மாட்டான், அவன் திருந்த மாட்டான். அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. அவன் எனக்கு ரோகம் பண்ணா, அவன் ரோகம் பேசினா, அவன் விரோதமா காரியங்களை பண்ணா, நான் அவனை மன்னிச்சேன். அவ்வளவுதான். மன்னிச்சவன் என்ன தெரியுமா அர்த்தம்? மன்னிக்கிறது என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சகஜமா போயிட்டேன். அவ்வளவுதான். அவன் எப்படி பண்ணாரு? அவன் என்ன பார்த்து மாறிக்கிட்டான், அவன் என்ன பார்த்து குத்துட்டான், அவன் என்ன பார்த்து பிரச்சனை பண்ணிட்டான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா நான் மன்னிச்சிட்டேன், நான் சகஜமா போயிட்டேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. மனதுக்குள்ளாக பாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற வகையில நம்ம ஜபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா. நான் மன்னிச்சுட்டேன். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவு. கடவுள் என்னை மன்னித்திருக்கிறார் இல்லையா? எப்பதான் நம்ம மன்னிக்க போகணும்? கடவுள் என்னை மன்னித்திருக்கிறார். பாவியான
அசுத்தமாயிருந்த என்னை, மோசமாயிருந்த என்னை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். நான் ஏன் மற்றவர்களை மன்னிக்க கூடாது? அவ்வளவுதான். இதை விட வேற பெரிய ஒரு அனுபவம் இருக்கவே முடியாது. அல்லையா? அதோட புரிஞ்சுக்கலாம், அதோட புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்முடைய எதிரிகளோ நமக்கு துரோகம் பண்ணிக்கிறவங்களோ யாரோ அது கடந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டு சம்பந்தம் சொல்லி ஆண்டவரே அந்த சோர்சன் பர்சனை பேர் சொல்லி நான் மன்னிச்சேன். அவன் மன்னிச்சாங்க என்ன சொன்னா கண்டுக்காம போறதில்லை. மன்னிச்சேன்னா சகஜமாய் அழுவியா அழுவியா நான் சகஜமாய் அவ்வளவுதான். எனக்கும் அந்த பர்சனுக்கும் எந்த பகையும் இல்லை. இதுதான் கிறிஸ்தவ மன்னிப்பு. அல்லையா? மன்னிச்சேன்னு சொல்லிட்டு மனசுல பகையை வச்சுக்கிறது இல்ல. மன்னிச்சேன்னு சொல்லிட்டு மனசுல அப்படியே வச்சுக்கிறது இல்ல. முகம் பார்த்துட்டு பேசாம போறது இல்ல. மன்னிச்சுட்டா மன்னிப்பு என்பது மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், அவ்வளவுதான். கடவுள் அப்படிதான் பண்ணாரு. கடவுள் மன்னிக்கிறது மட்டும் இல்ல, பாவத்தை எல்லாம் மறந்துட்டேன். வசனம் சொல்றது கடையில ஆழத்தை போய் கொண்டு போட்டார். அவனை பத்தி யோசிக்கிறது இல்ல, அதை பத்தி பேசுறது இல்லை. நம்ம தான் என்ன பண்றோம்? பழைய வாழ்க்கையை பத்தியே பேசி கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு நடந்து என்ன தெரியுங்களா? என் கணவர் இப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்க, அந்த பர்சன் இப்படி பண்ணிட்டாங்க. அது ஒரு நாள் மாற்றது. ஆனா ஆண்டவர் அப்படி ஞாபகம் வச்சிருந்தாலும் ஒரு நாள் உயிரோட இருக்க முடியாது. ஒரு நாள் உயிரோட இருக்க முடியாது. உங்கள் மன்னிப்பின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் மன்னிக்கிற நபருடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். அதுவையா ஏற்படுத்த முடியும். ஏற்படுத்தும் கண்டிப்பாக இருக்கும். அது எந்த மாற்றமே நீங்கள் மன்னித்து பாருங்கள். நீங்கள் மன்னிக்கிற அந்த நபர் மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளாக நல்லதுதான். மிகப்பெரிய மாற்றம். இதுதான் நம் ஜபத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். ஜபத்தை வரும்போது யோசிக்கிறேன், யாராவது மன்னிக்க வேண்டியிருக்கா, யாரையாவது மன்னிக்க வேண்டியிருக்கா, யாரையாவது அல்லது நான் யாரையாவது தவறு பண்ணிக்கிறேனா, அல்லது மற்றொரு பண்ணி தவறு நான் மன்னிக்காம இருக்கிறேனா, மனதுக்குள்ளே வச்சுக்கிறேனா, எல்லாவற்றையும் மறதி கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நல்லது. அலையா மறந்து போன எல்லாத்தையும் மறந்து அவனை முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த நண்பர் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளவுதான், நான் மன்னிச்சிடுறேன், மறந்துடுறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது காலகாலமாய் திருத்த மனையில பிரச்சனைகள் போய் அலையா கேட்டுக்கொண்டு தேவச்சனங்கள் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. அடுத்த வாசிக்க பார்ப்போம். ரட்சித்துக் கொள்ளும் அதை பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஜபம். அதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு ரத்தத்துக்குள்ளாக கொண்டு ஆண்டவரை சோதனையோ ஆபத்தோ பிசாசோ ஒரு நாள் என்னை சோதிக்கப்படாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, உங்கள் ஜீவனை உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஜபத்தின் மூலமாக. அல்லேலூயா. பிசாசான திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார்கள். தேவனுக்கும் வரா அவன் வேலை அவன் கரெக்டா இருப்பான், நம்ம வேலை நம்ம கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. என்ன கரெக்டா இருக்கணும்? நாம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாத்துக் கொள்கிற ஒரு ஜபத்தை நாம் எடுக்கப்பட வேண்டும். சோதனையோ ஆபத்தோ பிசாசோ பிரச்சனையோ எதுவும் ஆண்டவரே இந்த நாளிலே என்னை அணுகாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அதுக்காக அந்த பாடலை சொல்லி கொடுத்து அந்த போட்டிகளை மூடிக்கிறோம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். நம்ம பாதுகாப்பா இல்லைன்னா, வீடு பாதுகாப்பா வைக்கலன்னா திருட தான் பண்ணுவான், வரதான் செய்யுமா? திருட வந்துட்ட கூட திருட வந்துட்டா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்றதை விட வீட்டை என்ன பண்ணும்? பாதுகாப்பா வைத்துக் கொள்ள வேண்டும். திருடன் மேல பழி சொல்வது தவறு இல்ல, ரொம்ப ஈஸியா போச்சு. எந்த பிரச்சனை வந்தாலும் பிசாசு மேல பழி போடுவோம், அவன் தான் இழுத்தவாய் இல்லையா? ஈஸியா அவன் பிசாசு பண்ணிட்டான், பிசாசு பண்ணுவதுதான் தெரியல, தவறு தானே. திருடனும் திருடதான் வரான், பிசாசு வேலை பண்ணலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம பாதுகாத்து இருக்கிறோமா? நம்ம ஆத்மாவை பாதுகாப்பா வைத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோமா? ரத்த கொட்டைக்குள்ளாக நம்ம ஒப்படைத்து இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்டுக் கொடுக்க நம்முடைய ஆத்மாவுக்காக, நம்முடைய சரீரத்துக்காக, நம்முடைய ஆத்மாவுக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக அனுதினம் அந்த பாதுகாப்பின் ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. அது முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணாங்க? முடிஞ்சு போச்சா? சரி, அப்படியே வாங்க, முடிக்க போறோம். 5 நிமிஷத்துல முடிக்க போறோம். டைம் ரொம்ப 5ஆவது வாசிங்க.
பாருங்க, ஆண்டவர் எப்படிதான் உண்மையா சொல்றாங்க. ஜபம் யார்கிட்ட பேசுவது தெரியுமா? சிநேகிதர்கிட்ட பேசுவது. ஜபம் யார்கிட்ட பேசுவது? சிநேகிதர், ஃப்ரெண்டு. அல்லையா? இன்னும் சொல்ற க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட பேசுறது, அவர்கிட்ட பேசுறது. அதான் உண்மையே பாருங்க, உண்மையை எப்படி அழகா சொல்றாங்க. சிநேகிதரே, ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவீங்களோ, எப்படி உரிமையா போவீங்களோ, எப்படி உரிமையா கேட்பீங்களோ, அது மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு கடவுள். அல்லையா? பல வேளை ஃப்ரெண்டு திட்டுவான், திட்ட மாட்டான். அல்லையா? ஃப்ரெண்டு திட்டுவான், கிண்டல் பண்ணுவான். ஆனா அவன்கிட்ட தான் உரிமையா கேட்க முடியும். அல்லையா? அவனை தான் உரிமையா கேட்க முடியும். எனக்கு தேவை இருக்குடா, அவனோட திட்டுவான். ஆனா என்ன பண்ணுவான்? அவன் செய்வான். அல்லையா? செய்வான். அல்லையா? நான் புரியுதுல உங்களுக்கு நான் சொல்றது? எதன் அடிப்படையில? ஏன் தெரியுமா? அவன் தெரியும் என் நண்பன். அல்லையா? என் நண்பன் கேட்டு அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதைதான் இந்த அடிப்படையில தான் ஜபத்தை வர்றதுக்கு ஆண்டவர் சொல்றாங்க. நம்ம கிட்ட ஒரு சிநேகிட்ட வர மாதிரி சிநேகிட்ட உரிமையா வந்து கனவை தட்டி நடுராத்திரியில எந்த ராத்திரியில? அது மட்டும் மக்கள் சொல்லுது. பாதி ராத்திரியில கதவை தட்டி, சிநேகிதனே எப்படி கூப்பிடுமா? எப்படி கூப்பிடுது? எப்படி கூப்பிடுது? சிநேகிதனே பேர் சொல்லிக்கவே இல்லை. எப்படிங்க? நண்பனே, ஃப்ரெண்டே, எனக்கு தேவை. அவன் சொல்லுவான், தூங்கிட்டு போனா வேலையை பாரு அப்படின்வான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த காலையில சரி. அல்லேலூயா. சரி, இந்த உரிமையில தான் ஜபத்துக்கு ஒருபடி ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஜபத்துக்கு நேரம் இல்லை, அதான் பாதி ராத்திரின்னு சொல்றாங்க. பாதி ராத்திரியில ஜபம் எப்ப வேணா ஒரு குழி போட்டு அப்ப வேணா ஆண்டவரே என் நண்பரே அப்படின்னு சொல்றான். உடனே கொண்டு கொடுப்பாரு. என்னப்பா பண்ற? இந்த நேரத்துல என்ன பண்ற? அல்லேலூயா. இந்த ராத்திரில தூங்கலையா அப்படின்னு கொண்டு கொடுக்குற ஒரே நண்பன் கடவுள். பாதி ராத்திரியா இருந்தாலும் சரி, காலையில இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, அது எதுவா எந்த சூழ்நிலை எந்த நேரத்திலும் நாம் சேர்ந்து நாம் கேட்க முடியும். அல்லேலூயா. நம் தேவைகளை கேட்கும். அல்லேலூயா. என் நண்பனுக்கு நான் போன் பண்ணா தேவைன்னா அடுத்த நிமிஷம் அவன் செய்வான். உண்மைதான். எனக்கு ஒரு 2-3 நண்பர் தான். அது தோசம் ஃப்ரெண்டு பண்ண தான் இருப்பான். அவன் போன் இதுக்கு எதுவும் கேட்கறதில்லை எனக்காக. ஆனா எனக்கு தெரியும், அவனை கேட்டா அவன் செய்வான். அல்லேலூயா. அவன் கேட்டா அவன் செய்வான். ஆனா இதுக்கு நான் எதுவும் கேட்டதில்லை அவன். ஆனா அவங்க அர்ஜென்ட்டா ஒரு கோமெண்ட் மச்சான் நீ வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க. அதனால கேட்டுக் கொடுத்த தேவஜனமே, சிநேகிதனை போல ஜபத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து பாத்தீங்க பாப்பா, அடுத்து அப்படியே பாத்தீங்க அப்படியே அது முடிஞ்சு சிநேகிதர் அது முடிஞ்சது. அது அடுத்து எப்படி வாங்குமா? 9வது பாத்தீங்க. பாருங்க, யாருக்கு கொடுக்கப்படும், யாருக்கு கேட்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் அழகடைகள். 3 அர்த்தம் உண்டு. இது அர்த்தம் இல்லைங்களா? கேளுங்கள்னா இதை உருவாக்கி இல்லை. கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. அதனால இது சும்மா கேட்கறது மட்டும் இல்லை, கேட்டுக்கொண்டே இருக்கு. கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் நாக்கிங். அல்லேலூயா. கீப் ஆன் சர்ச்சிங். இது 3 தான் முக்கியம். அல்லேலூயா. சோ தட்டு முதல்ல கேட்கிறதே நமக்காக. கேட்கிறது எதுக்காக? நமக்காக. தட்டுறது எதுக்காக? ஒரு கதவை தட்டணும். எதுக்கு தட்டணும் சொல்லுங்க பார்ப்போம். ஜபம் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லலாம். 1 நம்ம கேட்கறது நமக்காக. 2வது தட்டு எதுக்காக தட்டணும்? வீட்டை போய் கதவை தட்டுறீங்க, பார்க்கணும், தரணும் இல்லையா? ஒரு நபரோடு உறவாடுவதற்கு பேசுவதற்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு வீட்டு கதவை போய் தட்டுவீங்க இல்லையா? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ முதல்ல நம்ம தேவைகளுக்காக கேட்பது ஜபம். 2வது அவனோடு உறவாடுவதற்காக பேசுவது ஜபம். அல்லேலூயா. அவனோடு கடவுளோடு உறவாடு. யாருவரே கதவை தட்டி யாரோட உள்ள வர உங்களோட பேசணும், உங்களோட பழகணும், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. புதுசா ஒரு வீட்டுக்கு வந்து என்ன வீட்டு காலம் தருவோம், எது தருவோம்? எதிர்ப்பு வந்துருக்கோங்க, புதுசா வந்துருக்கோம், உங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படிதான் சொல்லுவோம். எதுக்காக? அவங்களோட பழகிறதுக்காக. சோ ஜபம் என்பது நமக்காக கேட்பது. 2வது ஜபம் என்பது கடவுளோடு உறவாடுவதற்காக. 3வது
குலைச்சீங்களோ, பிசாசம் இதெல்லாம் களவாடி போனாலும் அதெல்லாம் தேடுவது தான் ஜெபம். அல்லேலூயா. புரியுங்க உங்களுக்கு? எல்லாவற்றையும் சிலுவைக்கு அப்புறம் போன, சிலுவைக்கு முன்னாடி எதெல்லாம் குலைச்சோமோ, எதெல்லாம் பிசாசு களவாடி போயிட்டாலும் அதெல்லாம் கடவுளுடைய ஜெபத்தின் மூலமாக தேடி கண்டறியும். அல்லேலூயா. மீட்டுக் கொள்வதுதான் ஜெபம். அல்லேலூயா. பிசாசின் கையிலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் மீட்டுக் கொள்வதுதான் ஜெபம். ஏங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பணமும் செல்வமும் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு சொல்லுவோம்? ஏழையாக இருக்கிறான். ஆனா பணமும் செல்வம் யார் கையில் இருக்கு? பணக்காரங்க யார் கையில் இருக்கு? பிசாசு கையில் இருக்கு. ஒண்ணு சினிமாக்காரங்க இருக்கு பணம், இன்னொன்னு அரசியல்வாதிகள் இருக்கு, தவறா தொழில் பண்றவங்க இருக்கு, கெட்டவங்க இருக்கு. பிசாசு தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வைத்திருக்கான். ஆண்டவர் சொல்றார், அது எல்லாவற்றையும் தேடி கண்டறிந்துதான் ஜெபம். அல்லேலூயா. பிசாசின் அதிகாரங்கள், பிசாசுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பிடுங்கி எடுப்பதுதான். அல்லேலூயா. அதுதான் ஜெபம். அதான் ஜெபம். அதனால பிசாசம் எல்லாம் வைக்கும் எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு சொந்தம். ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த தேவாலயத்தினுடைய பிள்ளைகள் நாம். பணமும் செல்வமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நம்ம எல்லாருக்கும் சொந்தம். சுகம் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. எல்லாம் நமக்கு சொந்தம். அது பிசாசம் வைத்திருக்கிறான். அது எல்லாத்தையும் பிடிக்கி எடுப்பதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுவதுதான் கேட்டுக் கொடுக்கிற தேவச்சனமே. அதேதான் ஆண்டவர் சொல்றார். கடைசியா முதல் மாசம் கொடுத்தார். அடுத்து வாசிங்க, தகப்பட கொடுத்து வாசிக்கணும். அடுத்து வாசிங்க 11. அடுத்து ஜபத்தினுடைய எப்படி போற முதல்ல ஸ்நேகிதன் சொல்லிட்டார். இரண்டாவது தகப்பன். அப்பா கிட்ட போற மாதிரி அப்பா சொல்லி அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கடையில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. தேவையில்லை சொல்லிட்டு போய் ஆண்டவர் சொல்றாரு. சொல்றாரு, கொள்ளாதவராகி நீங்களே அப்பா எப்படிப்பட்ட அப்பா தெரியுங்களா? சாக்லேட் கேட்டா சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்னு. அதாவது அர்த்தம் இங்க தேவையில்லாம பசுத்தாவி விட மாட்டேங்கிறாங்க. வேண்டிக் கொள்வர்களுக்கு பசுத்தாவியானது எப்படி அப்படின்னு அர்த்தம்னா, எப்பா எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சோர்ஸ், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று பசுத்தாவியான உங்ககிட்ட கொடுத்துறேன். அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்க எல்லாத்தையும். அல்லேலூயா. புரியுதுங்க உங்களுக்கு? கடவுள் கேட்டா எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. பிளான் செக் போட்டு எப்பா நீ எவ்வளவு எடுத்துக்கோ, எங்க தொப்பு பண்ணாது, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நீ என்ன தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உனக்கு நான் செக்க கொடுத்துறேன். அந்த செக்கு தான் பசுத்தாவியானது. நல்லா ஞாபகம். பசுத்தாவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க? நாம் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக பசுத்தாவியில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால எல்லா ஆசீர்வாதம் ஊற்று நமக்குள்ள வந்துடும். நம்ம எதை கேட்டாலும் பசுத்தாவியானவருக்கு தகவல் எவ்வளவு இருக்கு. அவர்தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று, அவர்தான் சோர்ஸ். அதையே ஆண்டவர் நம்ம கொடுத்துறாரு. எப்ப எல்லாத்தையும் வச்சு எனக்கு எல்லாத்தையும் வச்சு பசுத்தாவியம் கொடுக்காது. அவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. சரியான பாதையில அவன் நடத்தி கொண்டு போவார். ஆசீர்வாதமான பாதையில அவன் நடத்தி கொண்டு போவார். அதெல்லாம் அதை கேட்கப்பட்ட தேவனமே டைம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம் என்பது ஸ்நேகிதனோடு பேசுவது, ஜெபம் என்பது தகப்பனோடு பேசுவது, ஜெபம் என்பது அல்லேலூயா கேட்பது, ஜெபம் என்பது தட்டுவது, ஜெபம் என்பது தேடுவது. அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளாக நாம் வர வேண்டும். நம்ம ஸ்நேகிதனோடு பேசுவது போல பேச வேண்டும். நம்ம தகப்பனோடு பேசுவது போல பேச வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுதுதான் ஜெபம் ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களை மன்னிப்போம், அதன் மூலமா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். சோதனைக்கு உட்படாதபடியே பாதுகாப்பா இருக்க ஜெபிப்போம். அவர் சித்தத்தை அறிந்து ஜெபிப்போம். அவரை உயர்த்துவோம், அவரை கொஞ்சுவோம், அவரை மேன்மைப்படுத்துவோம். இதெல்லாம் ஜெபம். அதனால அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டு நம்மை நடத்துவார்கள். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தாக நடத்தி கொடுக்கும் ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களோ அதற்காக ஸ்தோத்திரம். அதை என்னோட பேசி அதற்காக எடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனை அந்த ஸ்நேகிதரோடு பேசுவதற்கும் தகப்பனோடு பேசுவதற்கும் உரிமையான ஆசையான அந்த உணர்வோடு நாங்கள் உடனே செவிக்க உதவி செய்யும். மற்றவர்களை மன்னித்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுள்ள உதவி செய்யும். இந்த சித்தத்தை அறிந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அன்றுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சோதனைக்கு உட்படாத செடிக்க உதவி செய்யும்.
பசுத்தாவியானோடு பேசுறது பொறுப்படுத்துறது இயேசுவின் நாமத்தில் கேட்டு வளர்க்கிறார்கள். நம்ம யாரும் பாவ புத்தகத்தில் உள்ள 144வது பாடல் பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதனுடைய பாவபாரத்தில் 144வது பாடல் 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 கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆடிக்கை பாடுகிறோம். பாவ சஞ்சலத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த காலையில் ஓய்வு நாளில் இந்த பிள்ளைகள் எங்களை கூட்டி வர செய்து எதற்காக ஓய்வு நாளில் இந்த பிரசனம் இருந்ததற்காக நன்றி. உடைய மத்தியிலே வெளிப்பட்ட கிருபை காசுகிறோம். முதல் முடியப்பட்ட ஆராதனையிலே கிருபை விளைந்தபடியால் நன்றி. ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சிறு பிள்ளைகள், கைத்தொழில்கள், ஆழ்கள் பிள்ளைகள், ஐயமாவர்கள், அம்மாவர்கள், புதியவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கேட்டலாய் ஆசீர்வதிக்கும். எந்த சூழலில் வந்திருந்தால் நாளை எங்களுக்கு கடந்து போகும் நம்பிக்கை பெற்றவர்களாய், விடுதலை பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சுகம் பெற்றவர்களாய் அனுப்பும்படியாக சோதனைக்கிறோம். அப்பா, கேட்டு கேட்டு பிரகாரமாய் ஜெபத்திலே இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய், ஜெபத்தின் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாற்ற முடியாது பொருட்படுத்திக் கொள்ளுங்க. படிக்கப்பட்ட காணிகளால் ஜெபிக்கிற 1000 மடங்குகளை கைமானிகளை படைத்த காணிகளை படைத்த ரசங்களை படைத்த ஒவ்வொரு கிடையிலும் ஆசீர்வதிக்கும்படியாக பொருட்படுத்திக் கொள்கிறார், வழிநடத்துகிறார். மகேஸ்வரி ராஜா குடும்பத்தை ஆசீர்வதி, சேவையை சந்தி, கார்த்திகை சிவகாமி குடும்பத்தை ஆசீர்வதி, தேவையை சந்தி, முனுசாமி
அப்படியே கூட இப்போதும் எப்போதும் இருப்பதாக. ஆத்மாவே உம்முடைய ரத்தம், ஆத்மாவே கர்த்தரோடு பாராக தேவ சமாதானத்தோட போய் வரக்கட்டும்.